அன்பானவர்களே, ஒரு நீண்ட இடைவெளிக்கு பின்னால் கிட்டத்தட்ட ஓராண்டுகள் கூட இருக்கும்னு நினைக்கிறேன், உங்கள் மத்தியில் இந்த பதிவை போகுது. இது அரசியல் பதிவு தான். அன்பானவர்களே, பல இளைஞர்கள், படித்தவர்கள், இந்த ஐடி ஃபீல்டு இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா, அப்படி கற்றவர்கள் இந்த அரசியலை ஒரு அருவருப்பாக பார்க்கின்றார். அரசியலாக அது ரொம்ப மோசங்க, சாக்கணுங்க. ஐயா, அரசியல்வாதின்னா அவருக்கு எந்த மரியாதையும் கிடையாதுங்க என்பது அப்படி ஒரு அந்த கற்றறிந்த இளைஞர்கள் மத்தியில் இருக்குது. இது குறித்த விவரம் தெரிந்த அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படியெல்லாம் நம்ம ஒதுங்கிடக்கூடாது. அரசியல் இல்லாமல் எந்த தனிநபருடைய வாழ்க்கையும் இல்லை, அரசியல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்களை அணுகி நம்ம எங்கள் தனிநபர் வாழ்க்கைக்கும் அரசியலுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது சின்னதாக விளக்குறாங்க, ரொம்ப எளிமையாக. இப்போ நீங்கள் போய் ஒரு அரிசி வாங்குறீங்க, கடையில் பருப்பு வாங்குறீங்க, எண்ணெய் வாங்குறீங்க, இப்படி அத்தியாவசிய பொருள்கள் வாங்கும்போது அதனுடைய விலையேற்றம் ஏன் ஒரு நிர்ணயம் இல்லாமல் சம்மந்தம் இல்லாமல் ஏறிக்கிட்டு இருக்கு? அப்போ அந்த விலையை இப்படி தான் அப்படின்னு கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரமிக்கவர்கள், அரசியலில் உள்ளவர்கள் அதை கட்டுப்படுத்துறது இல்லையே. அப்போ உங்களுடைய அன்றாட வாழ்க்கையின் பொருளாதாரத்தில் அரசியல் இருக்குல்ல, அந்த அரசியல் செம்மையாக இல்லாதனால தான் நீங்கள் கூடுதல் விலை கொடுத்து வாங்கி கஷ்டப்பட வேண்டிய வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு கோணத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு அரசினுடைய கடமை என்ன, சுத்தமான குடி தண்ணி கொடுக்கணும் இல்லையா. குடி தண்ணிக்கு அப்புறம் என்ன, சுகாதாரம் அரசாங்கம் கொடுக்கணும். அப்புறம் என்ன, நல்ல கல்வியை எதிர்கால தலைமுறைக்காக கொடுக்கணும். இந்த மூன்றும் இன்றைக்கு முறையாக கிடைக்குதா? உங்கள் வீட்டுக்கு குழாயில் தண்ணி வருதா? அப்படி வர்ற தண்ணி குடிக்கிற மாதிரி வருதா அப்படின்றலாம் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நம்ம குடிக்கிற தண்ணி நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி தான் ஒரு நாளைக்கு தண்ணி அந்த கேன் வாட்டர்னு சொல்லி வாங்குகிறாங்கல்ல வீடுகளில், அதுக்கு மட்டுமே நம்ம 2 கேன் 3 கேன்னு சொல்லி சராசரியாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 100 ரூபா, மாதம் 3000 ரூபா கிராமங்களில் சொல்கிறேன், அதுக்கு மட்டுமே செலவு பண்ணக்கூடிய ஒரு நிலை. இதே மாதிரி தான் இலவசமாக கிடைக்க வேண்டிய கல்வியை இவங்க என்ன பண்ணுறாங்க, இலவசமாக எந்த அரசுன்னு இல்லை, யார் வந்தாலும் 500 1000 இந்த மக்களுக்கு ஒரு அறிவிப்பு செஞ்சுட்டு நாங்கள் மக்கள் மேலே ரொம்ப அக்கறையாக இருக்கோம்னு சொல்லிட்டு முறையாக தர வேண்டிய, இலவசமாக தர வேண்டிய கல்வியை அவர்கள் தருவதில்லை. அதன் காரணமாக புற்றீசல் மாதிரி தனியார் கல்வி நிறுவனங்கள், அப்புறம் அங்கே நடக்கிற கொடுமைகள், கொள்ளைகள், இதெல்லாம் தனியாக விளக்கணும் இல்லையா. அதெல்லாம் நடந்துக்கிட்டு இதெல்லாம் உங்களுக்கு நன்றாக ஒவ்வொரு குடிமகனுக்கும் தெரியும் இன்றைய கல்விக்கூடத்தினுடைய கொள்ளை எப்படி இருக்குன்னு. அதே மாதிரி தான் சுகாதாரம்னு போனோம்னா மருத்துவம், இந்த மருத்துவத்துக்காக ஒவ்வொரு தனிநபரும் எவ்வளோ செலவு பண்ணுறோம், எப்படியெல்லாம் அல்லல் படுறோம். எந்த ஆஸ்பத்திரியாவது நம்பி போக முடியலை. வாய்வு அல்லையில் பிடிச்சிக்கிறது அப்படின்னு போனால் கூட எக்ஸ்ரே, ஸ்கேனு என்னென்னமோ எழுதி கொடுத்து ஒரு வழியாக அவனோட காசை கறந்துக்கிட்டு அவனை ஒரு பயத்தின் உச்சத்திலேயே கொண்டு போய் விட்டுறாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா அங்கெல்லாம் ரொம்ப ஏழ்மையில் இருக்கவங்க கூட போக முடியாத மாதிரியான ஒரு பராமரிப்பு. இதெல்லாம் அரசாங்கம் செய்யணும். செய்ய தவறினால் அதை தட்டி கேட்கும் ஒரு அரசியல் வேண்டும். அப்போது ஒவ்வொரு செய்கையும் தனி மனித வாழ்வும் அரசியலோடு பிணைந்து இருக்குது. அப்படிங்கிறதுனால எந்த தனிநபரும் அரசியலை விட்டு ஒதுங்கிவிட முடியாது. அரசியல் வேணும்னு நான் சொன்னேன்னே, அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ ஏங்க எந்த கட்சியில் சேரலாம் இப்படிலாம் சொல்கிறீங்களே, ஒரு நல்ல கட்சியாக சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்கலாம். அன்பானவர்களே, இங்கே நான் சொல்ல வர்ற விஷயமே அதுதான். கட்சி அரசியல் என்பது மட்டும் அரசியல் அல்ல. கட்சி அரசியலை கடந்துருங்க, அது வேண்டாம் நமக்கு. ஏன்னா எந்த கட்சியும் ஒரு நம்ம சிபாரிசு பண்ணி இது பரவாயில்ல மக்களுக்கான கட்சி தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி நிலையில் எந்த கட்சியும் இல்லை. ஏன்னா கட்சி அரசியலுங்கிற இன்றைக்கி பெரும்பாலும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அது பிழைப்புவாதிகளுடைய கூடாரமாக இல்லை அப்படின்னா பெரிய குற்றங்களை செய்தவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக அப்படி தான் அரசியல் மாறுது. பெரிய ரவுடித்தனம் பண்ணி கொஞ்சம் காசு பணம் சம்பாரிச்சுட்டு
பெரிய பெரிய நகையெல்லாம் கழுத்தில் மாட்டிக்கிட்டு அரசியல் கட்சியில் சேர்ந்துட்டால் அது ஒரு அபயம் அளிக்கும் இடமாகி வருது. அப்போது அது இல்லாமல் சாதாரணமாக போய் சேர்ந்தாங்கன்னா அரசியலை தங்கள் பிழைப்புக்காக பயன்படுத்தக்கூடியது தான் இன்றைக்கி மிகுதியாக இருக்குது. நான் எல்லோரும் குற்றவாளிகள் எல்லாருமே மோசமானவங்கள்லாம் சொல்ல வரல. ஆனால் மிகுதியாக இருப்பது அரசியல் என்பது பிழைப்புவாதிகளின் கையிலும் குற்றவாளிகளின் கூடாரமாக இருக்குது. அதனால் கட்சி அரசியல் மக்களுக்கு சரியாகுது. சரி, இன்னொரு கோணத்தில் பார்த்தா இந்த கட்சி அரசியலை பேசி மக்களுக்கான அரசியல் அப்படி இப்படின்னு பேசக்கூடியவங்கெல்லாம் பெரும்பாலும் என்ன செய்வாங்க, மத்தியில் அதிகாரம் குவியக்கூடாது, அதெல்லாம் பரவலாக்கப்படணும், மக்களுக்கான அதிகாரமாக மாறணும், மக்கள் அதிகாரம்தான் வேணும் என்றெல்லாம் பேசக்கூடியவர்கள் அந்த கட்சியின் பொறுப்புகளுக்கு சென்ற பின்பு அவர்கள் அந்த அதிகாரத்தை மக்களுக்கு பகிர்ந்தளிக்க முன்வர மாட்டார்கள், முன் வருவது இல்லை. அவங்க ஒரு கட்டத்தில் போன உடனே ஒரு குழுவாக மாறிக்கொள்வார்கள். அந்த குழு மட்டுமே அங்கே அதிகாரம் செலுத்தக்கூடியதாக இருக்கும். மற்ற தொண்டர்கள்லாம் ஆமாம் ஆமாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு விசுவாசிகளாக, குருட்டு விசுவாசிகளாக மாற்றப்பட்டு விடுவார்கள். அப்படிங்கிறது தான் அரசியல் கட்சிகளுடைய நிலைமையாக இருக்குது. அதையும் தாண்டி போனால் என்ன, அரசியல் அதிகாரம் என்பது தங்கள் குடும்பத்துக்கும் குடும்ப வாரிசுகளுக்கும் மட்டுமே பகிர்ந்தளிக்கப்படணும். அது எல்லாம் தாண்டி மற்றவங்களுக்கு அவங்க கட்சியில் 50 வருஷம் 100 வருஷம் கட்சி தொடங்கின காலத்துலேருந்து, நான் திமுகவை குறிப்பிட்டு சொல்ல, அதிமுகவை சொல்ல, பொதுவாக சொல்ல, எந்த அரசியல் கட்சியும் அவருடைய அந்த அதிகாரம் என்பது என்ன பண்ணுறாங்க, அவங்க குடும்ப வளையத்துக்குள்ளேயே இருக்க வேண்டும் அல்லது தங்களுக்கு விசுவாசமான அடிமைகளின் வட்டத்துக்குள் இருக்க வேண்டும். அந்த அளவில் தான் பிளான் பண்ணி நிப்பாட்டிக்கிறாங்க. அப்போது அதிகாரத்தை பொதுவாக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கக்கூடியவர்கள் அதிகாரத்தை பொதுவாக்கி தருவதற்கு தயாரில்லை. அதெல்லாம் அடித்தும் பிடிச்சும் சண்டை போட்டு நண்டு நாளியை விட்டு வெளியேற மாதிரி வெளியேறி ஒரு பதவிக்கு வர்றானாலும் அவன் வெகு விரைவிலேயே ஓரங்கட்டப்பட்டு விடுவான். நேர்மையானவன் எந்த அரசியல் கட்சியிலையும் நீண்ட நாள் இருக்க முடியாமல் மாறிக்கிட்டே இருப்பான். அது சொல்கிறாங்கல்ல, அவன் ஒரு கட்சியில் இருக்க மாட்டான். எனக்கு தெரிஞ்ச இந்த பழக்கரப்பையா அப்படின்லாம் சொல்லுவாங்க. அவரெல்லாம் எந்த கட்சியிலையும் இருக்கிறதில்ல. காரணம், அவர் சுய அறிவும் சுய மரியாதையும் அவர் ஒரு கட்சியில் இருக்க விடாது. கட்சிக்கு தேவை கருத்தியல் அடிமைகள் தானே ஒழிய அரசியல் கட்சிகளுக்கு அந்த மாதிரி சுயமாக சிந்திக்கக்கூடியவர்கள்லாம் அவங்களுக்கு தேவையில்லை என்கின்ற நிலை பரவலாக இருக்குது. அது இவங்க அவங்க அப்படின்லாம் இல்லை. அப்போது கட்சி அரசியல் என்பது அரசியலில் புக வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஏற்புடையதாக இல்லை. அப்போது கட்சி அரசியலை கண்டு மிரண்டு போய் இருக்கின்றார்கள், வெறுத்து போய் ஒதுக்குகின்றார்கள். அந்த மாதிரிலாம் இன்றைக்கி கட்சியும் இருக்குது என்பதற்கு நாமும் தான் பொறுப்பு. அப்போ இதையெல்லாம் கடந்து அரசியல் வேண்டும் என்று சொல்கின்றீர்கள், கட்சி அரசியல் கூடாது என்று சொல்கிறீர்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பாருங்கள், கட்சி அரசியலில் நேற்று வரைக்கும் ஒரு தலைவரை ரொம்ப கேவலமாக விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருப்போம் இல்லையா? அவர் மதுவிலக்கண ஆட்சிக்கு வந்தால் ஒழிச்சிடுறேன்னு சொன்னார், ஒழிக்கலை. நீட்டை காலி பண்ணிடுவேன்னு சொன்னார், பண்ணலை. இப்படி சொன்ன எதையுமே நிறைவேற்றலை அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லுவோம். இன்னொரு பக்கம் என்ன சொல்லுவோம், இவங்க பாருங்க பதவிக்காக காலில் விழுந்தாங்க, தவழ்ந்துக்கிட்டே போனாங்க அப்படின்லாம் விமர்சனம் பண்ணுவோம். விமர்சனம் பண்ண மறுநாள் நம்ம கட்சி அந்த குறிப்பிட்ட நபர்களோடு குறிப்பிட்ட கட்சியோடு கூட்டணி வச்ச உடனே கொஞ்சம் கூட கூச்சப்படாமல் வெக்கப்படாமல் ஆஹா தலைவர் அவர்களே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வரவேற்பு கொடுத்து அவங்களுக்கு பெரிய பாராட்டுரை. அப்புறம் அவங்க செஞ்ச அத்தனை கேடுகளையும் மக்கள் விரோத செயல்களையும் பூராத்தையும் நாம் சமரசம் செஞ்சுக்கிட்டு வெக்கமே இல்லாமல் சமரசம் பண்ணிடுவோம். பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம்னா மேடையில் ஏறின்னு வாய் கூசாமல் இவர் அப்படி இப்படி இந்த கட்சி வந்தால் இந்த நாட்டை தேனாரும் பாலாரும் ஓட விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி நேற்று வரை ஏசியவர்களை மனச்சாட்சி ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்து விட்டு அல்லது கொன்று விட்டு இன்றைக்கு அவர்களை நல்லவர்களாக வல்லவர்களாக பாராட்டக்கூடிய ஒரு கட்டாய கடப்பாடும் கூட கட்சி அரசியலில் வந்துவிடும். அதை தாண்டி கட்சி ஒரு முடிவெடுத்துருச்சு நம்ம மாற்றி சுய அறிவோடு பேசணும் அப்படின்னா அந்த கட்சியினரால் புறக்கணிக்கப்படணும், அல்லது ஒதுக்கி வெளியேற்றப்படணும். இப்படியெல்லாம் எல்லாருக்குமே வரக்கூடிய ஒன்று தான். அப்போ சமரசம் செய்து கொண்டு சகித்து கொண்டு போகணும். அப்படி போவர்களுக்கு கட்சி அரசியல் செல்லலாம். அப்படி இல்லாதவங்களுக்கு வெகுவாக இந்த அரசியல் முறையை வெறுக்கக்கூடியவர்களுக்கான ஒரு அரசியல் எதுவாக இருக்க முடியும்னா
அது மக்களை ஒருங்கிணைத்து விஷயங்களின் அடிப்படையில் போராடக்கூடிய ஒரு அரசியலாக இருக்குது. நான் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறாருந்தா, ஒரு இஷ்யூ இப்போ உங்களுக்கு சிஏஏ அப்படி வச்சுக்குவோம். சிஏஏன்னா டக்குன்னு முஸ்லீம்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஈஸியாக வழங்கும். இந்த சிஏஏ விஷயத்தை அடிப்படையாக வைத்து ஒரு பெரிய மக்கள் திரள் போராட்டம் இந்தியா முழுவதும் நடந்துச்சு இல்லையா? அப்படி அது ஒரு மக்கள் இயக்கம், சிஏஏக்கு எதிரான மக்கள் இயக்கம். இந்த மக்கள் இயக்கம் எந்த அரசியல் கட்சியும் கட்சியது அல்ல. அப்புறம் அரசியல் கட்சி அது நாங்கள் தான் பின்னால் இருந்து பண்ணோம் அப்படி இப்படின்லாம் சொல்லி அதோட கிரெடிட்டை அவங்க வாங்கிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்களே ஒழிய, அரசியல் கட்சிகள் கலப்பு இல்லாமல் நடந்த ஒரு சிஏஏ போராட்டம் அது வெற்றி அடைஞ்சிச்சு. குறைந்தபட்சம் அப்போ தற்காலிகமாவது தடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டுச்சு. வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் அந்த சிஏஏ போராட்ட குழுவானது அப்படி கலைஞ்சு போயிடுச்சு இல்லையா? கலைக்கப்பட்டுருச்சு. கலைந்து விட்டார்கள். அப்போது இஷ்யூ அடிப்படையில் ஒன்று திரண்ட அந்த மக்கள் சக்தி அப்புறம் கலைக்கப்பட்டு விட்டது ஒன்று. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஜல்லிக்கட்டு போராட்டம், ஜல்லிக்கட்டை சொல்லலாம். ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு எந்த அரசியல் கட்சியும் இது பண்ணல. ஜல்லிக்கட்டுக்கு எந்த அரசியல் கட்சியும் பண்ணலை. மக்கள் திரள், மக்கள் உணர்வு கொண்டு எழுந்தார்கள். சுயமரியாதை மிக்கவர்களும் சுய சிந்தனை உள்ளவர்களும் ஒன்று சேர்ந்தாங்க. இது நம்ம பாரம்பரிய உரிமை, இதை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னாங்க நினச்சாங்க. அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த போராட்டம் ரொம்ப லகுவாக வெற்றி அடைஞ்சிச்சு. வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் அந்த போராட்டம் என்னாச்சு? அந்த போராட்டவாதிகள் என்ன ஆனாங்க? அது ஒரு கட்சியாக உருமாறுச்சா? இல்லை, அப்படியே கலைஞ்சிட்டாங்க. இப்போ விவசாய போராட்டம் இப்படியாக விஷயங்களின் அடிப்படையில் மக்கள் விழிப்புணர்வு கொண்டு அறப்போராட்டங்கள் செய்து மக்களுக்கான அந்த விஷயங்கள் தீர்வு கிடைக்கப்பட்ட பின் அது ஒரு கட்சியாக இல்லாமல் கலைந்து போய்விடும். கட்சின்னு வந்தால் மட்டும்தான் பிறர் மீது அதிகாரம் செலுத்த வேண்டிய அவசியம் ஏற்படும். அந்த கட்சியில் யார் பெரியார் சின்னால்னு வரும். அப்புறம் கும்பல் அரசியலாக தத்துவம் சித்தாந்தம் சார்ந்த அரசியல் கட்சிகளும் இருக்காங்க, கேடர் பேஸ் அரசியல் கட்சிகளும் இருக்காங்க. தத்துவம் இல்லாமல் சும்மா ஒரு கும்பலாக சேர்ந்துக்கிட்டு ஏதாவது ஒரு நடிகர் பின்னால், ஒரு பெரிய திறமையான ஒரு ஆளுமை பின்னால் கும்பல் சேர்ந்துக்கிட்டான கும்பல் அரசியல் இருக்காங்க. அவைகளை தவிர்த்து மக்கள் விஷயங்களை அடிப்படையாக வச்ச மக்கள் அறப்போராட்ட அமைப்புகள், குழுக்கள், அந்த மாதிரியான அரசியல் தான் இன்றைக்கு தேவையானதாக இருக்குது. கட்சிகளுக்குன்னு போயிட்டாலே நாம் இன்றைக்கி ஆதரித்ததை நாளைக்கு எதிர்க்க வேண்டியது வந்துடும். அதனால் மக்கள் பிரச்சனைகளை மையமாக கொண்டு அந்த பிரச்சனைகளை மட்டுமே தீர்க்கும் வரை அந்த ஒற்றை கோரிக்கையை முன்வைத்து மக்கள் திரள் ஆர்ப்பாட்டங்களாக அது மாறணும். அப்படி மக்கள் இயக்கமாக மாறணும். அப்படியான அரசியல் இன்றைய இளைஞர்களுக்கு, எதிர்கால சந்ததிகளுக்கு அவசியமானதாக சரியானதாக இருக்கும் என்பது என்னுடைய பார்வை தான். இதுதான் சரி என்று முழுக்காக நான் வாதிட வரவில்லை. இந்த அடிப்படையெல்லாம் காந்தி அவர்கள் கூட, இன்றைக்கி காந்தி தினம் இல்லையா, அதனால் அதை உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் சுதந்திரத்துக்காக நாம் காங்கிரஸை உருவாக்கணும், சுதந்திரம் வாங்கிட்டோம், இன்றைக்கி காங்கிரஸினுடைய அவசியம் இல்லையே, அதை கலைச்சிடலாமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை காந்தி அவர்கள் முன்வைத்ததாக ஒரு செய்தி உண்டு. அந்த அடிப்படையில் தான் நானும் கூட அதை யோசிக்கிறேன். விஷயங்களை அடிப்படையில் போராடுவது, அதை வெற்றி அடைய செய்வது, அப்புறம் கலைந்து விடுவது. யாரும் யாருக்கும் தலைவர்கள் இல்லை. யாரும் ஒரு கட்சி கடப்பாடுக்காக மனம் ஒவ்வாத விஷயங்களை ஆதரித்து வாதிட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிங்கிற நிலையில் மக்கள் இயக்கங்களான அரசியலை வருங்கால சந்ததிகளும் இளைஞர்களும் முன்னெடுக்க வேண்டும். அது குறித்து விரிவாக விவாதிக்கணும், திட்டமிடணும். எந்தெந்த விஷயங்களை இப்போ கையில் எடுக்கலாம், எது மக்களுக்கு இப்போ உடனடியாக தேவையானதாக இருக்குன்னு அதை அந்த இளைஞர் பட்டாலும் இது பண்ணலாம். இப்போ பாருங்க, இலங்கையில் கூட அரசியல் கட்சிகள்னால எந்த தீர்வும் ஏற்படாமல் ஒரு மக்கள் போராட்டம் தான் அங்கே இருந்த சர்வாதிகாரத்தை விரட்டிடு இல்லையா? அந்த மாதிரி பல எடுத்துக்காட்டுகளை சொல்லலாம். பதிவு நீண்டுக்கிட்டே போயிடும். எனவே அருமையானவர்களை, அரசியல் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை. அது கட்சி அரசியலாக இல்லாமல் பிரச்சனைகளை அடிப்படையாக கொண்ட மக்கள் இயக்கமாக, மக்கள் போராட்ட இயக்கமாக இருக்கின்ற அரசியலாக இருக்க வேண்டும். அத்தகைய அரசியலை நாம் கண்டறிவோம். அதற்கான சூழல் உருவாகலாம் என்று காத்திருப்பதை விட உருவாக்க இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்று நிறைவு செய்கின்றேன். நன்றி.